நம்ம இந்த வீடியோவில் சூயிங் கம்மை யார் கண்டுபிடிச்சாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க, இப்போ ப்ரெசென்ட்டாக எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ டு நோட்டைன்மெண்ட் சூயிங் கம். சூயிங் கம்மை ஜான் கர்டிஸ் அப்படின்றவர் 1840s மொத தயாரிச்சிருக்காரு. அப்புறம் 1850s வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சூயிங் கம் ஃபேக்ட்ரியை போர்ட்லாண்டில் நிரூபிச்சிருக்காரு. முக்கியமாக பழைய காலத்தில் எதுக்கு சூயிங் கம்மை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, பல்லு வலியை குணப்படுத்துறதுக்காகவும், சில நேரம் பசியை போக்குறதுக்காகவும், தாகத்தை தணிக்கிறதுக்காகவும், அப்புறம் பல்லை க்ளீனாக வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சூயிங் கம்மை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சூயிங் கம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கம் பேஸ் தான் ஃபண்டமெண்டலான பொருள். இந்த கம் பேஸை ரப்பர், பிளாஸ்டிக், மெழுகு இதை வச்சு தான் தயாரிப்பாங்க. இந்த கம் பேஸோட அளவை பொறுத்து தான் ஒரு கம் வந்து பபிள் கம்மா, இல்லை சூயிங் கம்மா, இல்லை சுகர் ஃப்ரீ கம்மான்னு கண்டுபிடிக்க முடியும். அதாவது பபிள் கம்மில் வந்து 15 to 20% கம் பேஸ் இருக்கும், சூயிங் கம்மில் வந்து 20 to 25% கம் பேஸ் இருக்கும், அப்புறம் சுகர் ஃப்ரீ கம்மில் வந்து 25 to 30% கம் பேஸ் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் கம் பேஸ் எப்படி உருவாக்குவாங்க அப்படின்றது ஒரு ட்ரேட் சீக்ரெட்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த கம் பேஸில் சாஃப்ட்னர்ஸை மிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது சாஃப்ட்னர்ஸ் எதுக்குன்னா கம்மை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்காகவும் கொஞ்சம் ஈரப்பதம் ஆக்கிறதுக்காகவும் தான். பொதுவாக கிளிசரினையும் வெஜிடபிள் ஆயிலையும் தான் சாஃப்ட்னர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த சாஃப்ட்னர்ஸோட ஸ்வீட்னர்ஸையும் டேஸ்ட்காக ஆட் பண்ணுறாங்க. ஸ்வீட்னர்ஸாக சுகரையும் கார்ன் சிரப்பையும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அந்த கம்மை மெஷின் மூலியமாக சுத்தப்படுத்தி அப்புறம் ரோலர்ஸ் மூலியமாக லாங்கான ஃப்ளாட் ஷீட்ஸாக மேக் பண்ணுவாங்க. அப்புறம் கம்மோட 2 சைட்லையும் பவுடர்டு சுகர், அதாவது ஜீனியை தூளாக்கி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண கம்மை வந்து ஹார்ட் ஆக்கிறதுக்கு கூல் பண்ணுவாங்க. தென் அதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி லேசாக கேண்டி கோட் பண்ணி கவர் வச்சு கம்மை ரேப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூயிங் கம் ரெடி ஆயிடும்.